வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் டி குவின்சியை பற்றி பார்க்கலாம் வாங்க. இவருடைய தந்தை ஒரு மான்செஸ்டர் மர்ச்சன்ட்டு. சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப குள்ளமாகவும் உருவ தோற்றத்தில் அந்த அளவுக்கு அழகாக இல்லாததுனால அவருக்கு நிறைய நண்பர்கள்லாம் இல்லை. அதனால் தனிமையில் ஒரு கனவு உலகத்தில் தான் அவர் சின்ன வயசுலேருந்தே வாழ ஆரம்பித்தார். அவர் கிராமர் ஸ்கூலில் இருக்கும் போதே க்ரீக்கில் மாஸ்டரியாக அச்சீவ் பண்ணார். ஆனால் என்னவோ தெரியல, அவருக்கு பள்ளி படிப்பெல்லாம் பிடிக்கலை. இருந்தாலும் அவரோட கார்டியன்ஸு அவரை கம்பல் பண்ணி வோர்செஸ்டர் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் சேர்த்து விட்டாங்க. அவர் டிகிரி வாங்காமல் தான் யூனிவர்சிட்டி விட்டு வெளியில் வந்தார். அவருக்கு லண்டன் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நமக்கு நல்லா தெரியும். வேல்ஸில் கூட அங்கே மலை பகுதியிலலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் லண்டனுக்கு அவர் 1809 வந்தார். வந்த உடனே அவருக்கு வேர்ட்ஸ்வர்த், அவருடைய சகோதரி கால்ரிட்ஜ், சார்ல்ஸ் லேம்ப், அப்புறம் நிறைய இலக்கியம் சம்மந்தப்பட்டவங்களுடைய நட்பெல்லாம் அவர் கிடச்சிது. இவருடைய எழுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டிக்காக தான் இருக்கும். அவரோட முதல் படைப்பான த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் ஓபியம் ஈட்டர். ஓபியம்ன்றது உங்களுக்கே தெரியும், கஞ்சா. அதை பற்றி அவர் எழுதியிருப்பார். அவருக்கு இந்த ஓபியம் சாப்பிட்ற பழக்கம் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கும் போது தான் வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு உடல் உபாதைகள் இருந்தபோது அந்த வலியை மறக்கிறதுக்காக அவர் கஞ்சா எடுத்திருக்காரு. ஆனால் போக போக அந்த பழக்கமே அவரை அதுக்கு அடிமையாக்கிடுச்சு. இறந்துடுவோம் அப்படின்ற நிலைமை வரும்போது தான் அவர் அந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கி மெதுவாக தான் அதை விட்டுருக்காரு. ஆனால் கடைசியில் அவரால் அதுலேருந்து விடுபட முடிஞ்சுது. இதை தான் அவர் அதில் சுயசரிதை மாதிரி எழுதியிருப்பார். அவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஆன் மர்டர் அஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ், த டைலாக் ஆஃப் 3 டெம்ப்ளர்ஸ், ஆன் த நாக்கிங் அட் த கேட் இன் மேக்பர்த், ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ், லெவனா அண்ட் ஆர் லேடிஸ் ஆஃப் சாரோ, த ரிவோல்ட் ஆஃப் த டாட்டாஸ். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், லேம்ப் பற்றி எஸ்ஸேஸும் எழுதியிருக்காரு. ஒரு ஜெர்மன் நாவலையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்தாளர். கோல்ட்ஸ்மித், மில்டன், வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி அவரோட அசஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அவரோட ப்ரோ ஸ்டைலே ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும். அவரோட எஸ்ஸேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சுயசரிதை எழுதுகிற மாதிரி தான் எழுதுவார். அதில் அவருடைய மூடு, அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட டெம்பர் என்ன, எல்லாத்த பற்றியும் எழுதுவார். ஆனால் இதெல்லாம் எழுதுறதுக்கு காரணம் தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு இல்லை, ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. உங்களுக்கும் அவரை பற்றி எதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.